நாம் இன்று சிந்திக்கக்கூடிய பொருள் உலக மதம். நம் மதம் என்றதை பற்றி, சமயம் என்றதை பற்றி சிறிது ஆராய்வோம். மதம் என்றதுக்கும் சமயம் என்றதுக்கும் கருத்திலேயே அதனுடைய அர்த்தம் வேறு. மதம் என்றால் உயர்வுதாழ் மனப்பான்மை கொண்டு வழிநடத்தும் ஒரு இயக்கத்துக்கு மதம்னு பேரு. சமயம்னா உயர்வுதாழ்வு கிடையாது, எல்லாரும் சமம்தான். அதுக்காக அந்த மாதிரி நினைத்து கொண்டு வாழும் நெறியை வகுத்துக் கொள்வோம் என்ற போது அது சமயம். இந்திய நாட்டில் ஆதியில இருந்தது சமயம்தான். அது எப்படி தோன்றியதுன்னு பார்ப்போம். மனிதன், ஆதி மனிதனை கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க. மின்சாரத்தை கழிச்சிடுங்க, உலோகங்கள் உபயோகிக்கிறோமே அதை கழிச்சிடுங்க, இன்னும் மற்ற பொருட்கள் எல்லாம் உற்பத்தி செய்து வீடு கட்டி கொண்டு இப்போ வாழறமே அதையும் கழிச்சிடுங்க. இப்படி எல்லாம் பார்த்த பிறகு நெருப்பு இவைகளெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தா மனிதன் எப்படி வாழ்ந்திருப்பான்னு பார்த்தா சாதாரணமாக இந்த விலங்கினங்களை போலயே காட்டுல, குகையில அல்லது மரத்தடியில அப்படிதான் இருந்து கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தாங்க. ஆறாவது அறிவு தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக உயர 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 மனிதன்ட காரணத்தை அறியற எது ஒன்றை பற்றியும் கொஞ்சம் சிந்திக்கிற ஒரு பண்பு வருது. அப்போ ஒரு செடியை பார்க்கறான். இந்த செடி எப்படி வளருது அவனுக்கு ஒரு விந்தை. அப்புறம் பிடுங்கிட்டு பார்க்கறான். அடியில ஒரு விதை இருக்குது, விதையிலேருந்து தான் செடி வருது. ஓஹோ, ஒரு விதையில இருந்து தான் செடி வருதா, அப்போ விதையை போட்டா செடி வரும்போது நினைச்சிட்டு ஒரு விதையை போட்டு பார்த்தான். விதையை போட்டுட்டு முதல் நாள் பார்த்தா மறுநாள் இல்லை. அப்புறம் கிளறி பார்த்தான், வெறும் விதை தான் இருக்குது. ஆனா கொஞ்சம் மழை பெய்ஞ்ச இடத்துல பார்த்தா கொஞ்சம் முளை சாதாரணமா வர்றதை பார்க்கறான். அதுக்கப்புறம் வளர விட்டு மேல வளர பார்க்கறான். அதாவது தண்ணி, விதைய போட்டு தண்ணியை ஊத்துனா அதுக்கப்புறம் முளைக்கும்ன்றதை கண்டுபிடிச்சான். அப்படி ஒவ்வொரு விதையும் போட்டு தண்ணியை ஊத்தி அது எப்படி வளருதுன்னு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்தது பாருங்க. இந்த இடத்துல திரிந்து கொண்டு இருந்தவன், கண்டபடியா அங்க எங்க திரிந்து கொண்டு இருந்தவன் அதையே கண்காணிக்கிறதுக்காக ஒரு இடமாக நிற்க வேண்டியதா இருந்தது. அப்போ வெயில், மழை இதெல்லாம் வர்றதுக்கு பாதுகாப்புக்காக அங்க இருக்கக்கூடிய தழை, ஓலை இவைகளை வச்சு கொண்டு பந்தல் போட்டு இருக்கக்கூடிய அந்த பந்தல் அன்னைக்கு போட்டான் பாருங்க. அதுதான் இன்னைக்கு பெரிய பெரிய கட்டடங்கள் வரையில மனித வாழ்க்கையில வளர்ந்து வந்திருக்குது. அன்னைக்கு விதை எப்படி விதையில இருந்து, மரம் எப்படி வருது விதையில இருந்து, விதை எப்படி போட்டா வரும்னுட்டு கண்டுபிடிச்சான் பாருங்க. விஞ்ஞானத்துக்கே அதுதான் அடிப்படை. முதல் விஞ்ஞானம் மனிதன் கண்டுபிடிச்சது விதையிலிருந்து செடி எப்படி வருது என்றதை கண்டுபிடித்து அதையே தானும் போட்டு அந்த செடியை வளர்த்து அதுக்கப்புறம் அதுல இருந்து அறுவடை செய்து, அதாவது பழங்களோ தானியங்களோ அறுவடை செய்து சாப்பிட ஆரம்பிச்சான். அதன் பிறகு இன்னும் சிந்தனை உயர உயர என்ன ஆச்சு, ஆமா இதெல்லாம் நாம செய்தோம் போட்டோம் வருது, இது போடாதே வந்திருக்குது அந்த மரம். அது மாத்திரம் இல்ல, அது வளர்ந்து சின்னதா இருந்து இந்த பெருசு வந்தது. இது யார் செய்யறது இந்த வேலை, அவனை கண்டுபிடிக்கணும். இந்த எண்ணம் வந்த போதுதான் எவ்வளவு காலம், எத்தனையோ காலம் அப்படியே எண்ணி 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 தலைமுறை தலைமுறை தலைமுறையா வந்து எந்த ஆற்றலால இவைகளெல்லாம் வளருது, எந்த ஆற்றலால நாம் சாப்பிட்ட சாப்பாடு எப்படி உடலாக மாறுது, இந்த சிந்தனைக்கு ஒரு வழியை காண்ற போது அந்த சிந்தித்து 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 வெளி உலகத்தில இருந்து உள் உலகத்துல, அதாவது மனதிலேயே இருந்து ஆழ்ந்து சிந்தனை செய்ய 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 விரிந்த அறிவு இறை உணர்வு வரையில கொண்டு போய் விட்டுருக்கு. அப்ப இறைவனை, இறைநிலை என்பது முதல்ல பொருள்களை கண்டா, இந்த பொருட்களுக்கு அடிப்படையாக என்னன்னு பார்த்தா அதுக்கப்புறம் பஞ்சபூதங்களா இருந்தா, பஞ்சபூதங்களை தாண்டி பிரம்ம இருப்பு நிலை என்றதை, தெய்வம் என்றது ஒன்று, அது எங்கு நிறைந்ததாக சுத்த வெளியாக அரூபமாக இருக்கிறது.
அதனுடைய பகுதி தான் விண்ணாகி பஞ்சபூதங்களாயிற்று. அதனுடைய சேர்க்கையினால உலகங்களாச்சு. அதுல இருந்து உயிரினம் தோன்றி ஓரறிவுல இருந்து 6 அறிவு வரையில வந்தது என்றதை கண்டுபிடிச்சாங்க பாருங்க. அப்போ அந்த பூரணமான ஆதி நிலைய பூரணம் என்று சொல்வதற்கு சிவம்னு சொன்னா, பூரணம்னு சொன்னான். அதனுடைய அதில் இருந்துதான் உலகம் தோன்றியது, உயிர் தோன்றியது. நாம் எல்லாரும் தோன்றி வாழறோம், எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் ஒத்தும் உதவியும் வாழணும் என்ற சமமான மனித பிறப்பை பற்றியும் அந்த வாழ்க்கை நோக்கத்தை பற்றியும் இதை அறிந்து நாம் ஒருவர் ஒத்து உதவி வாழணும் என்ற பாருங்க. அதுதான் சமயமாச்சு. எல்லாரும் ஒரே இடத்துல பிறந்தவங்க, அதை அடையணும், அறியற வரைக்கும் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துதவி வாழணும். இதுதான் சம பிளஸ் இசம், சமயம். இந்த சமயத்துக்கு கொஞ்ச நாள் ஆச்சு. ஆக ஆக அந்த கடவுளை இவன் கண்டுபிடிச்சு சொல்றானே, அதாவது வேதாந்தம். வேதம் என்றது 5 பூதங்களை விரிக்கிறது. அதுக்கு முடிவான பரம்பொருளை சொல்வது அந்த வேதாந்தம். அந்த பரம்பொருள் எப்படி இருக்குது? இதுக்கு பின்னால வரக்கூடியவன் கேட்கிற கேள்வி இது. கண்டுபிடிச்சவன் ஒருத்தன், இப்ப கேள்வி கேட்கிறவன் அனாவசியமா கேட்கிறான். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனையோ தலைமுறை போட்டு அதுக்கப்புறம் அவன் கண்டுபிடிச்சான் அது இப்படிதான் இருக்குது. அது எப்படி அவனுக்கு சொல்லுவான்? சொல்ல முடியல. அது ஒன்றுமில்லாத உருவமில்லாத அரூபமாக இருக்குது சொன்னா சரி. அப்படியானா உருவமில்லாத இருக்குன்னா எப்படி இருக்க முடியும்? அந்த உருவமில்லாததுக்கு ஒரு உருவம் கொடுத்தது தான் இந்த சிவலிங்கம்னுட்டு வச்சிருக்கும் பாருங்க. அது இவன் அவன் உருவமில்லாதுன்னு சொன்ன போது சுத்த வெளியே நினைச்சான். அந்த உருவமில்லாததுக்கு உருவம் ஆகிற போது இங்க முகம் மூக்கு முகம் ஒண்ணும் இல்லாத லிங்கத்தை வச்சான். இந்த முறையை வைத்துக்கொண்டு ஒருவருக்கு ஒரு ஒத்துதவி வாழ வேணும் என்ற போது அதுக்கு சைவ சமயம். ஏன்னா கண்டுபிடிச்சது சிவம், அதை ஒட்டி வாழக்கூடிய வாழ்க்கைக்கு சைவ சமயம்னு வச்சான். இன்னும் சில நாள் ஆச்சு, சில காலம் ஆச்சு. நாளுன்னா ஒவ்வொரு காலத்துக்கு எத்தனையோ ஆண்டுகள் போயிடுது, எத்தனையோ தலைமுறைகள் வந்தாச்சு. அந்த சிந்தனையில ஆமா இந்த சிவம் எப்படி இந்த இதெல்லாம் உற்பத்தி பண்ணடுது என்ற கேள்வியும், அது எப்படி இருக்குதுன்றதும் அப்ப சாதாரணமான விளக்கம் கொடுக்க முடியாத. அதன் பிறகு அதிலிருந்து தோன்றிய விண் சக்தி, அந்த சக்தியை விளக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சக்தி தோன்றி அதனுடைய இணைப்பினால்தான் உலகம் தோன்றியது, அதனுடைய இணைப்பினால்தான் உலகம் ஆச்சு என்னட்டு விரித்து சொன்னாங்க பாருங்க. சக்தி என்றதுக்கு அதாவது தமிழ்ல பெட்டு என்றும் ஆளு என்றும் 2 வார்த்தை இருக்கு. பெட்டுன்னா அதாவது ஒரு பரந்த பொருள்ல இருந்து ஒரு சிறிய பொருள் உற்பத்தி ஆச்சுன்னு சொன்னா அது அடங்கி இருக்கிறதுக்கு பெட்டு என்றும், அதை சுற்றி இருக்கிறதுக்கு ஆளு என்றும். அதான் இப்ப கூட ஆளுமை என்று சொல்றது. அப்ப பெட்டு என்று சொன்னத பெண் என்று மருவி, ஆளு என்று சொன்னத ஆண் என்று மருவி, ஆணும் பெண்ணுமாக சித்தரித்து கொண்டாங்க. அப்ப சக்திக்கு பெண் வடிவம் கொடுத்து வணங்க ஆரம்பிச்சான். அவன் சக்தின்னு சொன்னத விண்ணுக்கு தான் சொன்னான். எங்கு நிறைந்த பறவெளியில நிறைந்த விண்ணுக்கு சக்தின்னு சொன்னா, இவன் சக்தின்னு எடுத்துக்கிறது பெண் வடிவத்தை உற்பத்தி பண்ணிட்டு இவன் இப்படி. இந்த சமயத்துக்கு சாக்த சமயம்னு வந்தது 2வது. 3வது அந்த சக்தி எப்படிதான் இயங்குகிறது, எப்படி ஒன்னோட ஒண்ணு சேருது என்ற ஒரு ஆராய்ச்சியும் கேள்வி வந்த போதுதான் அதற்கு பின்னால வந்த மகான்கள் பலர் அதுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது சக்தி என்பது விண்ணே, அது சுழற்சியில் இருக்குது. அந்த சுழற்சியில் இருப்பதனால ஒன்றோடு ஒன்று மோதி சத்தம் உண்டாகுது எப்பவும். அப்ப சுழற்சியாக இருப்பதும் சத்தம் உண்டாக்குவதும் ஒலி உண்டாக்குவதும் தான் விண் என்று சொல்லி அந்த விளக்கத்தை கொடுத்தாங்க பாருங்க. சரி, சுழலுக்கு சக்கரத்தையும் ஒலிக்கு சங்கையும் வச்சு அப்படி ஒரு உருவத்தை ஏற்படுத்தி கொண்டு சங்கு சக்கரம் இது சேர்ந்த கடவுள் தான் சக்தி என்றதுக்கு விளக்கம் கொண்டு வந்து அது வைணவம் என்று
அந்த சமயத்தை வைணவம்னு சொன்னாங்க. அப்போ இதே இறை வழிபாடுதான். இறைநிலைய முதல்ல சக்தின்னு சொன்னா அந்த சக்திக்கு வடிவம் கொடுக்க முடியல, பெண்ணுன்னு சொன்னா அதன் பிறகு அதனுடைய விளக்கம் விஞ்ஞான முறையில விளக்கம் கொடுக்கிற போது ஒலியும் சுழலுமாக எடுக்கிற போது அதை சங்கு சக்கரமாக ஆக்கி கொண்டான். இப்போ நமக்கு மகாவிஷ்ணு அவதாரம் ஆயிப்போச்சு. இதுக்கு இந்த மதத்துக்கு வைணவ மதம்னு வச்சாங்க. அதாவது சாக்தம், சைவம், சாக்தம், வைணவம் மூன்றாச்சா. வேறு வேறையா இருக்குது. இப்போ மூணு ஒன்றே தான். அதனுடைய விரிவாற்றல் தான், விரிவு விளக்கம் தான். அதற்கு முன்னதாகவே மனிதன் எல்லாமே சூரியனால் தான் நடக்குது என்ற ஒரு கருத்து பிராக்டிக்கலா வருது பாருங்க. அந்த இதை ஒப்புக்கொண்டவங்க இது சூரியன் தான் கடவுளாக இருக்குது எல்லாருக்கும், அதுதான் எல்லா செயலும் நடத்துது, அதையே நாம் வழிபடணும்னு வந்த மக்கள் அது சௌர சமயம்னுட்டு வச்சுக்கிட்டாங்க. அதை இப்போ நாளாச்சு. அதன் பிறகு இந்த காந்த சக்தியை கண்டுபிடிச்சான் பாருங்க. எல்லா இயக்கங்களுக்கும் காரணமாக உள்ள காந்த சக்தியை கண்டுபிடிச்சான். கண்டுபிடிச்ச பிறகு இது பஞ்சபூதங்களாக இருந்து அது ஒன்னோடு ஒன்று ஒட்டு இயங்கிறது கவர்ச்சியினாலையும் தள்ளி நிறுத்துறது எழுச்சியினாலையும் தான் இருக்குது. இது ஐம்பூதங்களாக இருந்து இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்குது என்ற விளக்கத்துல வந்தவங்க அந்த காந்த சக்திக்கு ஒரு வடிவம் கொடுக்கணுமே. எப்படி வந்தது? காந்தம் என்பது இருப்பு நிலையாக உள்ள சுத்த வெளியும் இயக்க அலையாக உள்ள அலையும் ரெண்டும் சேர்ந்து காந்தமாச்சு. சக்தியும் சிவமும் சேர்ந்து அது காந்தம் என்பதாக ஆச்சு. அந்த காந்தம் அழுத்தம், ஒளி, ஒலி, சுவைமனம், உருவம், ஒளி, ஒலி, சுவைமனம் என்ற 5ஆக பரிணாமம் அடைந்திருக்கிறது என்ற போது அந்த இயற்கைக்கு 5 கரம், ஐங்கரன் வச்சு அந்த காந்தத்துக்கு ஓங்காரம், அதாவது அதனுடைய இருப்பு நிலை விளக்க முடியாது, உருவம் இல்லை, ஓம் என்ற வடிவத்தை ஒன்ன கொடுத்து ஆ உ இம் என்னும் 3 வார்த்தையை சேர்த்து ஓம்னு சொன்னாங்க. ஆனா அருவமானது, உருவமாக எழுச்சி பெற்றது விண்ணு. இந்த 2 சேர்ந்து கூடி இந்த அலையும் அதுவும் சேர்ற போது எல்லாவற்றையும் விழுங்கி விடவும் எல்லாவற்றையும் உமிழத்தக்க அளவுக்கு காந்தமாக இருக்குது என்ற போது அது ஐங்கரன் என்று சொன்ன போது அந்த ஓம் என்ற எழுத்த வடிவமாக வச்சுக்கொண்டு அதை ஆளுக்கு முன், அதாவது ஆள் உருவத்துக்கு முன்னால மாட்டி இப்போ விநாயகர் ஜனிச்சாச்சு. இப்போ காணபத்தியம், இதுக்கு பேரு காணபத்தியம் என்றது இந்த சமயத்துக்கு பேரு. இப்ப வந்த வரிசையில இப்ப காணபத்தியம் வேற இல்லவே இல்லை, அதே அதனுடைய விரிவாற்றல் தான். பின்னால சித்தர்கள் வந்து கண்டுபிடித்த பிறகு இந்த ஐம்பூதங்களையும் அல்லாத அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் இதை தாண்டி மனமாகவும் இருக்கிறது காந்த சக்தி தான் என்றது. அந்த காந்தத்துக்கு 6 வகை நிகழ்ச்சிகளை கொண்டாந்தாங்க. அந்த 6 வகை நிகழ்ச்சிகள்ல வச்சு சக்தியும் சிவமும் சேர்ந்து, அவன் என்ன சொன்னா, சக்தியும் சிவமும் சேர்ந்து ஒரு பிள்ளை பிறந்தது, ஓங்கார சுரூபமானது, அதுதான் காந்தம், அதனாலதான் உலகம் நடக்குது. யாருமே அதை மனதில் நினைத்து கொண்டாதான் எல்லா சீராக அடையும்னு அந்த தத்துவத்தை பெருமை பாராட்டினாங்க. பின்னால இந்த இது வந்த பிறகு சக்தியும் சிவமும் சேர்ந்து பிறந்த பிள்ளைக்கு முகம் 6, அழுத்தம், ஒளி, ஒலி, அதாவது உருவம், ஒளி, ஒலி, சுவை, மனம், மனம், இங்கே மனமும் சேர்ந்து இருக்கிறது என்று சொல்லி காந்தம் என்பதை காந்தன் என்பதை ஆக்கி காந்தன் அறுமுக கடவுள் என்றதை கொண்டு வந்தாங்க பாருங்க. இதுதான் கௌமார சமயம்ன்றது. இப்போ எதையாயிலும் இயற்கை தாண்டி அந்தாண்ட சொல்லுதா, வேற சொல்லுதான்னா இல்லை. மனித வளர்ச்சிக்கு தகுந்தவாறு எந்தெந்த அளவில் அறிவு விரிஞ்சுதோ அந்த அளவில் கண்டுபிடித்தான். இதற்கு பின்னால சடங்கு சம்பிரதாயங்கள் அதெல்லாம் சேர்த்து மனிதனுக்கும் கடவுளுக்கும் வேறுபாட்டை, அதாவது நீ அவனை பார்க்க முடியாது, அடைய முடியாது, நான் தான் சொல்லணும்னுட்டு மத்தியில குறுக்க ஒரு ஆள் வந்தாங்க பாருங்க. அது என்ன சொல்றது, புரோக்கர்.
அப்படி எல்லா இடங்கள்லயும் இந்த நாடு உலகம் முழுவதிலும் உள்ள நாடுகள்ல இப்படி மனித ஆற்றலுக்கும் அவனுடைய வழிபாட்டுக்கும் அந்த சமயத்துல எங்களுக்கு தான் தெரியும், நான் தான் அதை செய்தேன்னு சொல்லி அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் குருமார்கள் தோன்றினாங்க. அவங்கதான் அவர்களுடைய வரவுக்காக, மக்களை அடக்கி ஆள்வதற்காக, கடவுள் நிலையை அறியாத செய்வதற்காக ஏற்படுத்தின எல்லா சடங்குகளும் தான் இன்னைக்கு நாம் வச்சுக்கிட்டு பிறண்டுகிட்டு இருக்கிறோம். எந்த சடங்கு எடுத்து பார்த்தாலும் சரி, நீ நேரடியாக கடவுளை தெரிஞ்சு கொள்ள முயற்சிக்கவோ கூடாது. நீ என்னன்னு சொல்ல வேண்டியது, அதுக்கு கட்டணம் எனக்கு கொடுக்க வேண்டியது, நான் பார்த்துக்கிறேன், நீ போ என்று சொல்லி எல்லா சமயத்திலும் எல்லா இடங்கள்லயும் அதேதான். நீங்க ஒரே இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, வடநாட்டில் இருக்குது, இந்து மதத்தில் இருக்குதுன்னு நினைக்க வேணாம். எல்லார் இடத்துலையும் அந்த மையத்துல வந்த குருமார்கள் இருக்காங்களே, அவங்க அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த காலத்துக்கு ஏற்றவாறு ஏற்படுத்திய சடங்கு முறைகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு சடங்கு முறையிலையும் ஒவ்வொரு இடத்துல அர்த்தம் இருக்குது. ஆனா காலத்தால தேவைப்படாதையும் போது பாருங்க, அந்த நேரமும் நாம பழக்கத்தினால அந்த சடங்கு முறை அப்படியே பிடிச்சுக்கிட்டே இருக்கோம். உதாரணமா இந்த கோயில்கள்ல விக்கிரகம் வச்சு வழிபடுறது, அதனால உருவ வழிபாடு இருந்தா அறிவை அந்த மாதிரி உருவமாக்கி கொண்டு அந்த மாதிரி ஒரு கற்பனையினால அவ்வளவு சக்தி இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு வழிபட மனதுல உயர்வும், மனதுல அதை அடைய வேணும் என்ற ஒரு ஆற்றல் உண்டாகும் என்றதை ஒரு சைக்காலஜில உருவ வழிபாடுகளை ஏற்படுத்தினாங்க. அந்த உருவ வழிபாடுகளுக்கு முதல்ல உருவ வழிபாடுன்னா முதல்ல ஏதாயிலும் செய்வாங்க, அதே போல உருவத்தை கொஞ்சம் வழிபட்டுட்ட பிறகு அதை தண்ணியில கரைச்சிடுவாங்க. அந்த மாதிரி இருந்தது முதல்ல உருவ வழிபாடு. இது என்னடா இது தினந்தோறும் செய்து தினந்தோறும் கரைக்கிறதா இருக்குதே அப்படின்ட்டு பின்னால கல்லுல செதுக்க ஆரம்பிச்சான். கல்லுல செதுக்காச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு துணி கட்ட வேண்டியதா இருந்து, அந்த காலத்துல இருந்து துணி கட்டுறது வருது பாருங்க. இந்த சிவலிங்கத்தில இருந்து மனிதன் அன்னைக்கு போட்டிருந்தானே புலித்தோல், யானைத்தோல், இவைகள் எல்லாம் அதையே போட்டு வச்சான். அதுக்கு பின்னால மர உரி தரிக்க ஆரம்பிச்சதுல மர உரி போட்டா, அதற்கு பின்னால பட்டு ஆரம்பிச்ச பிறகு பட்டை போட்டான் கடவுளுக்கு. அது பின்னாலதான் இந்த நூற்றாண்டுலதான் நைலான் வந்துருது. இப்ப எந்த கடவுளுக்கு படங்கள்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா நைலான் உடையில தான் எல்லா கடவுளும் உலகி கொண்டு இருக்காங்க. இப்படி மனிதன் எந்த வகையில அவன் வாழ்க்கையை தன்னை ஆக்கி கொண்டிருக்கானோ அதே போல கடவுளுக்கும் ஒரு உருவம் கொடுத்து செய்யலாம். அப்படி வந்த இடத்துல அந்த காலத்துல எல்லாம் சந்தைன்னு நடக்கும். நீங்க உங்களுக்கு தெரியாதில்லை. சந்தைன்னா கிராம சந்தை, நகர சந்தை, பெரிய அதாவது ராஜ்ய சந்தை 3 வகையா இருக்கும். கிராம சந்தையெல்லாம் வாரம் ஒரு தரம் கூடும், நகர சந்தையெல்லாம் மாதம் ஒரு தரம் கூடும். வருஷத்துக்கு ஒரு இடம் கூடுறதுதான் அதாவது கேபிட்டல். அந்த பொதுவாக அந்த நாட்டுக்கு ஒரு பொது இடம். அந்த மாதிரி வர்ற போது அந்த கேபிட்டல்ல ஒரு அதாவது கோயில்களை இருக்கு பாருங்க. அந்த கோயில்கள்ல உள்ளவர்கள் உள்ள வியாபாரிகளோட ஒரு கூட்டு. எப்பவும் இந்த வியாபாரிகள் அரசியலோடவோ அல்லது மதங்களோட சேர்ந்துதான் வேண்டிய ஏற்பாடு செய்வாங்க. மக்களை மயக்கிறதுக்கும் அதுல பணம் உற்பத்தி பண்றதுக்கும். இவங்க 2 பேரும் கூடி என்ன செய்தாங்கன்னா, இப்போ இந்த சந்தை வருது, இந்த சந்தை நீடிக்கணும், 1 நாளைக்கு 2 நாளைக்கு இருந்துட்டு போட்டாங்கன்னா ஒன்றும் இதுவா இருக்காது, நீடிக்கணும், என்ன பண்றதுன்னு சொன்னான். சரி, நான் இந்த மாதிரி செலவணக்கம் இதெல்லாம் வச்சுக்கிறேன், கதையை எழுதி வச்சிருக்கேன், அந்த கதையெல்லாம் நடத்தி காட்டுற மாதிரி தினந்தோறும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளாக நடத்தி காண்பிக்கிறதுன்னு நான் சொல்றேன். நீங்கள் எல்லாம் ஆளுக்கு ஒவ்வொரு வியாபாரிகள் ஒவ்வொரு நாள் உற்சவத்துக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த பணத்தை நீங்க செலவு பண்ணுங்க. சரியா போச்சா? இன்னைக்கும் போய் நீங்க எந்த கோயில ஒன்னா விசாரிச்சு பாருங்க, ஒவ்வொரு வியாபார கூட்டு தான் ஒரு நாளைய உற்சவத்தை நடத்துவான். என்னைக்கோ நடந்தது. அந்த மாதிரி 10 நாளைக்கு தொடர்ந்து நடைபெற போது வரக்கூடிய ஜனங்கள் சுத்தி இருக்க திரும்பி வர
ஒரு நாளைக்கு நடந்த வியாபாரம் 10 நாளைக்கு நடந்தா என்ன? அதனால போனா போதுன்னு அள்ளி கொடுக்குறோம். அவன் இவங்க எப்படியாயிலும் பெரட்டி அங்க இருக்கக்கூடியவங்க அதை சாப்பிட வேண்டியது. அதுதான் ஒரே ஒரு நோக்கம். இன்னைக்கு அந்த மாதிரி இருந்த ஒரு திருவிழாக்கள் இன்னைக்கு நடக்கக்கூடிய விதத்தை பாருங்க. பக்தி இருக்குதா? கடவுளுடைய ஒரு தத்துவம் இருக்கிறதா? உடல் நலம் ஏதாயிலும் உண்டா? மனவளம் ஏதாயிலும் உண்டா? அல்லது சமுதாயத்துக்கு ஏதாயிலும் நன்மையான முறையில ஏதாவது நடக்குதான்னா இல்லவே இல்லை. இப்ப எந்த இடத்துல பெரிய உற்சவம் நடந்தாலும் நம்ம அங்க உள்ள நகராட்சி 1,00,000 ஊசி, கால்ரா ஊசி, இன்னும் அம்மைக்கு இது, அப்புறம் மற்ற இதெல்லாம் ஏற்பாடுகள்லாம் செய்யணுன்ற அளவுதான் தலைவலியாக இருக்குதே தவிர, அப்படியும் போற ஜனங்களுக்கு பணம் செலவு, நெருக்கடி, சாப்பாடு இல்லை, வரும்போது ஒரு வியாதியை வாங்கிட்டு வர்றது. இப்படி வந்த போது இப்போ இல்லை நாம விடுறோமா, அதை குறைச்சிக்கிறோமான்னா இல்லை. ஏன்னா பழக்கம். இந்த பழக்கத்தில் இருந்து விடுபடக்கூடியதான் லிபரேஷன், விடுதலை என்று சொல்றது வேற ஒண்ணும் இல்லை. பழக்கத்துல இருந்து நாம் மாட்டிக்கிட்டு இருக்கும் பாருங்க, அதுதான் நமக்கு ஒரு செயின். அந்த விலங்குல இருந்து நம்ம விடுபட்டுட்ட பிறகு நம்ம அறிவும் நம்ம ஆற்றலும் மிகும். இந்த காலத்துல கூட அதை சிந்திக்க முடியலன்னா, சிந்திச்சு யாராயிலும் ஒருத்தன் சொன்னான்னா அவனை எல்லாரும் சேர்ந்து மூட்டை கட்டிடுறது. எத்தனையோ பேரும் அனுப்பிச்சுட்டாங்களே இல்லையே, நீங்க பாக்குறீங்களே. அது இப்படியோ இந்த 80 வருஷம் வரைக்கும் நான் தப்பிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களாம் நேரடியாக குற்றத்தை எடுத்து சொன்னாங்க. நான் சொல்றதே இல்லை. நீங்க இப்படி செய்யுங்க நல்லது, இதை செய்யுங்க நல்லது, இதை செய்யுங்க நல்லதுன்னு நான் சொல்லுவேனே தவிர, நீங்க அதை செய்யாதீங்க அது கெட்டது, நீங்க ரொம்ப போற வழி தப்புன்னு சொல்றதே கிடையாது. அந்த அடிப்படையில தான் நான் ஒரு கவி கூட எழுதியிருக்கேன். குற்றவாளி பாவி என்று யாருமில்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம். இப்ப இவனாண்ட போய் அது குற்றம்னு சொல்றதுக்கு இல்லை. நீண்ட காலமாக வந்த சமுதாயத்துல வரக்கூடிய குற்றம் அது பரவி மனித நேரத்துல இருக்கிற போது அவன் அந்தந்த தவறுகளை செய்யறான், தெரியாதையே செய்யறான், பழக்கத்தினால செய்யறான், அறியாமல செய்யறான், தேவையினாலையும் செய்யறான். அதை போய் இவனாண்டத்தான் குற்றம் இருக்குது, இவனுக்கு தான் தண்டனை கொடுக்கணும்னு சொல்றதுக்கு இல்லை. மொத்தமே சமுதாயமே மாறி ஆகணும். எப்படி? அரசியலால மாறாது, மதத்தால மாறாது, பொருளாதாரத்தினால மாறாது. அறிவை உயர்த்தி, அறிவை திருத்தி, அறிவு என்ற வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு தான் சமுதாயம் மாறணும் என்றதுதான் அந்த அடிப்படையில வகுத்தான் 1958 ஆண்டு என்னுடைய பிறந்த நாள்ல 14ஆம் தேதி இந்த சங்கம் உலக சமுதாய சேவா சங்கம் என்ற ஒரு பெயரால ஸ்தாபிக்கப்பட்டது. அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துட்டு வருது. ஆக இப்படி வந்த சமயம் பின்னால என்ன ஆச்சு? துண்டு துண்டாதான மக்கள் வாழ்ந்து வந்தாங்க அந்த காலத்துல. அதாவது ஒரு ராஜ்யமோ ஒரு கிராமமோ மற்ற இது தொடர்பில்லாதையே இருந்தது. பின்னால வந்த வேக வாகன வசதிகளாலையும் செய்தி போக்குவரத்து காரணமாகவும் பொருளாதாரத்தில் விஞ்ஞான முறையில உற்பத்தி சாதனம் பெருகிய காரணத்தினாலையும் வியாபாரமோ விரிந்தது. ஒரே ஒரு நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் பல நாடுகளுக்கும் மூல முடுக்குக்கும் விரிய ஆரம்பிச்சு. இன்னைக்கு நான் இந்த உலக நாடுகள்ல பல நாடுகள் போயிருக்கேன். அது இல்லாம எல்லா நாடுகள்ல இருந்து வரக்கூடிய மக்களோட தொடர்பு கொண்டு பார்க்கறதா எல்லா நாடுகளுடைய மக்களோடவும் தொடர்பு கொண்டிருக்கேன். அப்படி பார்க்கிற போது இப்போ டோக்கியோல செய்யக்கூடிய இந்த சோனியோன்ற ஒரு இது இருக்குன்னு வச்சுங்க. அதாவது டேப் ரெக்கார்டரு அல்லது டேப், எந்த ஊர்ல போய் பார்த்தாலும், எந்த வீட்டுல பார்த்தாலும், எந்த குடிசையில என்ன பார்த்தாலும் அங்க இருக்கும். அப்போ எந்த அளவுல உலகம் இணைஞ்சி இருக்குது பாருங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டினுடைய பொருளும் அப்படிதான். ஆகவே அந்த முறையில இன்னைக்கு உலகம் இணைஞ்சிட்ட பிறகு ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசம் வருது. அன்னைக்கு அந்த கடவுள் தன்மையை உணர்த்தவனுக்கு அது அவங்க ஒரு வாழ்க்கையில சீர்திருத்தம் சொல்றான். என்ன? கடவுளை அறிய வேண்டியது அவசியம், அதோட மனிதனோட ஒருவர் ஒத்து உதவி வாழ வேண்டியது அதை விட அவசியம். இந்த இரண்டும் வேணும் என்று சொல்லிதான் அந்தந்த சமயத்துல இருந்தவர்கள் எல்லாம் அங்க உள்ளவங்க சேர்த்து
கடவுளை வணங்குவதற்கு ஒரு வழியும் முறையும் வகுத்து வச்சுக்கொண்டு அறநெறியின் மூலமாக மக்கள் சமுதாயம் ஒழுங்கா வாழணும் என்றதை ஏற்படுத்தினாங்க. இதை கோர்வை பண்ணி அதை அது இலக்கியங்களாகவோ அல்லது நூல்களாகவோ வேதங்களாகவோ மாற்றி அங்கங்க இதை பிரச்சாரம் செய்து ஒரு கூட்டு குழுவாக ஏற்படுத்தி கொண்டு மக்கள் வாழ முயற்சி பாருங்க. அதுதான் மதம் என்ற பேர். நீ ஆண்டான், அவர் குரு, நான் சிஷ்யன், கடவுள், மனிதன், இப்படி எல்லாம் வேறுபாடையும் காட்டி அதன் பிறகு அதெல்லாம் நாம் எப்படி நடந்து கொள்ளணும் என்றது ஒவ்வொன்றையும் எடுத்து காட்டும் போது அதுதான் அந்த உயர்தாழ் மனப்பான்மையை வைத்துக்கொண்டே மற்ற நிர்வாகத்தை நடத்துறது என்பது மதமாச்சு. அங்க உயர்தாழ்வு இல்லாத எல்லாம் இறைவன் என்ற ஒன்றுதான் என்ற போது சமயமாக இருந்தது, இப்ப மதமாச்சு. அந்தந்த மதங்கள் அந்தந்த இடத்துல உள்ள வசதிப்படி வளர்ந்தாலும் ஒன்றோடு ஒன்று மக்கள் கூட்டம் ஒழுங்கு சேர, ஒரு நாட்டு மக்கள் இன்னொரு நாட்டுல போக, ஒரு நாட்டு மக்கள் பல நாட்டுல பரவி இருக்க, அந்தந்த அவங்களுடைய பழக்க வழக்கத்துக்கும் அங்கங்க உள்ள பழக்கத்துக்கும் வித்தியாசம் வரும். அப்பதான் இவன் வேற பிரிகிறான், அவன் வேற பிரிகிறான். இது நான் என்னுடைய மதம் இது, உன்னுடைய மதம் அது, நீ அதை தான் செய்யணும், நான் அதை தான் செய்யணும், அது எனக்கு இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும். அதுல இருந்து ரெண்டு பேரும் கூட முடியாத இந்த உலகத்துல எந்த இடத்துல அதிகமான நம்மளுடைய மத பற்றுடையவர்கள் சேர்றாங்களா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில குறுக்கு பகை, பிணக்கு, உதை, அடி, கொலை, குளோஸ், இப்படி நடந்த யுத்தம் எத்தனை மதத்தால என்றது சரித்திரம் படிச்சவங்களுக்கு தெரியும். அந்த சரித்திரத்தினுடைய கடைசியில தான் இருக்கும். நான் நியூயார்க் பக்கத்துல நியூ ஜெர்சின்னு ஒரு பெரிய மாகாணம், எல்லா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிறதெல்லாம் அங்கதான். அங்கதான் முதல்ல நாம் ஆரம்பிச்சது மேனாட்டு. இது 1972. அப்போ ரக்கர்ஸ் யூனிவர்சிட்டின்னுட்டு ஸ்டேட் இது. அதுல லிவிங்ஸ்டன் காலேஜ்னு ஒரு தனிய காலேஜ். அதுல இருந்து நான் அங்க இருந்தவங்க என்னோட இனிஷியேஷன் பெற்று தினந்தோறும் தவம் செய்வாங்க, விளக்கம் கொடுப்பேன். அவங்களெல்லாம் பார்த்துட்டு இது என்ன புதுமையா இருக்குது, ஐயா சொல்றது ரொம்ப நல்லா இருக்குது என்னட்டு, ஒய் நாட் பி அரேஞ்ச் பப்ளிக் மீட்டிங் இந்த இதுலயே அந்த மாதிரி வைக்கலான்னுட்டு ஒரு நாள் வச்சாங்க. ஒரு நாள் வச்சா நம்ம சங்கத்தை பற்றியும் நம்முடைய கொள்கை பற்றியும் இந்த ஸ்கை சிம்பிளிஃபைட் குண்டல் யோகா பற்றியும் அதனுடைய பெருமை பற்றியும் எடுத்து சொன்னேன். அது எல்லாருக்கும் ரொம்ப வியப்பு. அது அந்த வியப்புல இருந்து மீண்டும் அது ரொம்ப பேர் எடுக்கல, கொஞ்சம் பேர் வந்தாங்கன்னு வச்சுங்களேன், சிலர் விட்டு போச்சு. இவங்களெல்லாம் போய் மற்றவங்களோட சொல்லியிருக்காங்க. அவர்களெல்லாம் ஐயோ நாங்கள் அதை எழுந்துட்டோமே എന്നിട്ട് வருத்தப்படுற போது மீண்டும் என்ன செய்தாங்க, நாமே இந்த காலேஜ் சார்பிலேயே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி சுவாமிஜியை கொடுத்து பேச வைக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. சரின்னுட்டு அப்படியே அவர்களே பிரச்சாரம் அது இதெல்லாம் நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு இன்னைக்கு நான் பேச போறாங்கன்னு பெரிய ஹால் அங்கே ஏற்படுத்துறேன். நான் அங்கிருந்து நானே ஆங்கிலேயர்கள் ஒரு 10 பேர், நான் இந்தியர்கள் ஒரு 4-5 பேர் எல்லாரும் சேர்ந்து அந்த படி ஏறி போகிறோம். ரக்கர்ஸ் யூனிவர்சிட்டி படியில் ஒரு அன்பர் சொல்கிறாரு, சந்திரகாந்த குட்டேன்னுட்டு, அவர் இந்த மகாராஷ்டிரா சேர்ந்தவர். அவர் சொல்கிறாரு, இன்னொருத்தர் பார்த்து சர்மா இஸ் இட் நாட் ஒண்டர் என்னாரு. சர்மா சொன்னார், என்ன வாட் இஸ் ஒண்டர்னாரு. ஸோ Swamiji has not gone to even elementary school, but now he is invited to give a lecture in the Rutgers University, very famous university in USA. Is it not wonder? இதுல ஒண்டர் ஒண்ணு இல்லை, நடக்கிறதா இப்ப நடக்குது, இதுல ஒண்டரே ஒண்ணு இல்லையேன்னு சொல்லி அவர் சொன்னாரு. ஓ திஸ் வெரி ஹாப்பி டேட்டு சொல்லிட்டு இட்டுட்டு வந்தாங்கன்னு வச்சோம். நான் எல்லா விளக்கமும் கொடுத்தேன். அப்போ இந்த ஸ்காலர்ஸ் நிறைய கேள்விகளை கேட்டாங்க, எல்லா ரிசர்ச் ஸ்காலர்ஸ். அவ்வளவு கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக்கிட்டே வரும்போது, இட் இஸ் ட்ரூ, யூ ஹவ் ப்ரூவ்டு சுவாமிஜி, ஐ ஆல்ரெடி ஹியர் தட் யூ ஆர் ஹேவிங் ரெடிமேட் ஆன்சர் டு ஆல் கொஸ்டின்ஸ், யூ ஹவ் ப்ரூவ்டு நவ்னு சொன்னா ஒருத்தன். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் சொன்னா,
whereas Swamiji would have studied more. And சொல்லிட்டு, Swamiji, we want to ask you one question. Did you study world history? இப்படி ஒருத்தன் கேட்டான். எனக்கு என்ன வேர்ல்டு ஹிஸ்டரி எனக்கு என்ன தெரியும். அதுக்கப்புறம் சொன்னேன், வேர்ல்டு ஹிஸ்டரி தெரியாது எனக்கு, படிக்கல, பட் ஐ நோ வாட் இஸ் த கான்டென்ட் ஆஃப் த வேர்ல்டு ஹிஸ்டரி. மே நோ இட்னா சரிதான், எல்லாம் சரியா போச்சு, எல்லாரும் சொல்லிதான் ஆகணும். இப்போ இந்த உலகத்துல தோன்றி மனிதன் வாழ்ந்துட்டு வர்ற போது இதுல நம்ம வழிநடத்த, மக்களை வழிநடத்துறதுக்கு 3 விதமான தலைமை ஏற்பட்டது. ஒன்று மத தலைவர்கள், இன்னொன்று அரசியல் தலைவர்கள், மூன்றாவது பொருள்துறை தலைவர்கள். இந்த 3 தலைமையில தான் இன்னைக்கு உலகமே நடந்துட்டு வருது. among these people, those who are barbarous politicians, greedy industrialists, superstitious religious heads, they have committed all kinds of crime towards mankind. All are collected in one volume, and now we are reading them as world history. இந்த கரவொலி அடங்கிறதுக்கு 1 நிமிஷம் நேரம் ஆச்சு. சிம்பிள் வேர்டிங் தான், ஆனா சோ ட்ரூ, சோ ட்ரூ, சோ ட்ரூன்றாங்க. அதாவது இந்த உலகத்துல இது வரைக்கும் நாம வேர்ல்டு ஹிஸ்டரின்னு நாம படிச்சுட்டு வர்றதுக்கு என்னமோ பிரமாதம் பண்ணா, சாமிஜி இப்படி பண்ணிட்டாரு பாத்தீங்களா. என்ன இந்த உலகத்துல சூப்பர்டிஷியஸ் பிலீஃப்னா ஒரு மூட நம்பிக்கை உள்ள மதவாதிகளும், பார்பரஸ் பாலிட்டிஷியன்னா முரட்டுத்தனமான அரசியல்வாதிகளும், பேராசை கொண்ட பொருளாதாரவாதிகளும், இந்த 3 பேரும் உலக சமுதாயத்துக்கு இழைத்த தீங்குகளின் கொடுமைகளின் ஒரு தொகுப்பு தான் இன்னைக்கு உலக சரித்திரமாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற போது, இதை தவிர வேற என்ன உண்மை? அதெல்லாம் எல்லாரும் படிச்சிருக்காங்க. அந்த மாதிரியில அப்படி இது உங்களுக்கும் சொல்றேன், இதுதான் இந்த உலக நீதி. இந்த இடத்துல இப்ப மதம் என்பது ஆரம்பிச்சது வேற, சமயமாக ஆரம்பிச்சது, மதமாக இருந்தது. ஆனாலும் இது ஒன்றோடு ஒன்று சேர்ந்த போது இப்ப என்ன, ஒரு மதத்துக்கு ஒரு மதம் விரோதம் இல்ல. விரோதம் இல்லைன்னா என்ன பண்றோம் தெரியுங்களா? சரி, அந்த மதத்துல என்னென்ன செய்யறாங்களோ அதை நாமும் ஃபாலோ பண்றோம், அந்த மதத்துல என்ன செய்யறாங்க அதை ஃபாலோ பண்றேன். ஒவ்வொருத்தருக்கு 10-20 சடங்கு முறைகள் கூடிட்டே இருக்கு. உதாரணமா நான் இங்க பொங்கலுக்கு பொங்கலிட்டு பூசை போடுறது பொங்கல் பண்டிகை. பண்டிகைன்னா என்ன அர்த்தம்? பண்டிகைன்னு பேரு. அதாவது அந்த காலத்துல அறுவடை வந்த உடனே எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கறதுக்கு, வேலைக்காரருக்கு, அந்தந்த வாழ்க்கையில தொகுப்பா இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அதை பிரிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு நாளை வச்சிருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டுல பொங்கல் தான் அதுக்கு உரிய நாளாக இருந்தது. வடநாட்டுல தீபாவளி, அத கோதுமை அறுவடை காலத்துல அங்க இருந்தது. இங்க கேரளத்துல இந்த ஓணம் பண்டிகை வருது பாருங்க, அப்பதான் அந்த காய்கறிகள் அதெல்லாம் வளர்றது, அவங்க அந்த பண்டிகையை வச்சிருந்தாங்க. இந்த பண்டிகை என்ன நாளாவட்டத்துல ஆயிப்போச்சு, இப்போ அங்கங்க, அதாவது கேரளத்துல இருந்து இங்க வந்திருக்காங்கன்னு வச்சுங்க, நம்ம அண்டை வீட்டுல இவங்க பொங்கல் கும்பிடுறாங்களே, இந்த பொங்கலை பார்த்து அவனும் பொங்கல் எடுத்துக்குவான். அவன் ஓணம் பண்டிகை கும்பிடுறானே, அதை பார்த்து இவனை எடுத்துக்குவான். இப்ப ஒவ்வொரு பண்டிகை 2 ஆச்சு. இன்னும் வடநாட்டுல போவான், இந்த 2ஓட சேர்ந்து இதை விடாதிய இன்னொன்று 3 தீபாவளியும் எடுத்துக்குவான். இந்த மாதிரி பண்டிகைகளையே இப்ப தலையில ஒவ்வொருத்தர் குடும்பத்திலையும் பாரமாகி ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயத்திலையும் வேஸ்ட் ஆயிட்டே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படிதான் ஒற்றுமையாக மனம் ஒத்து இருக்கிற போது பலுவை ஏத்திக்கிறாங்க, இல்லைன்னா வெறுப்படைகிற போது வெட்டி குத்தி அடிபட்டுக்கிறாங்க. இதுதான் மதங்களுடைய வேறுபாடும் ஒற்றுமையும் இருக்கு. இவைகளெல்லாம் சிந்தனை பண்ணி பார்க்கிற போது இதெல்லாம் வெறுப்படைகிறதுக்கே இல்லை. நாம் இதுதான் உலகம் வந்த வழி. இந்த வழியே நான் இவங்களோடலாம் தப்பிச்சுக்கிறது எப்படி ஒண்ணு, முதல்ல அந்த தந்திரத்தை தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு இதுல என்னென்ன முறையில நாம் நல்ல கருத்துக்களை புகுத்தி இது மாறுதல் அடையணும். உலகம் ஆளை தனியா மாத்தி திருத்தவே முடியாதுங்க. அந்த அவருடைய கருத்தும் மாறுற அளவுக்கு என்ன செய்யணும் என்றதை அவ்வப்போது இந்த அறிவியல் துறை வந்த பிறகு இன்னும் ரொம்ப சௌகரியமா இருக்குது. விஞ்ஞானத்தை மூலமாகவே அறிவை புகுத்தலாம். அதாவது
கல்வியில புகுத்திட்டோம்னா எந்த விளக்கமும் நாலாவட்டத்தில் நல்லா வரும். ஆனா கல்வியில புகுத்தணும்னா இன்னைக்கு அரசியல் ஒத்துக்கணும், விஞ்ஞானிகள் ஒத்துக்கணும். இல்லைன்னா கல்வி, எந்த கல்வியும் விஞ்ஞானிகளும் அரசியலும் ஒத்துக்கலைன்னா முடியவே முடியாது. இதுல முட்டாள்கள் எவ்வளவு பேர் இருக்கா, அறிவாளி எத்தனை பேர் இருக்கான். அவன் அந்த அறிவாளியாக இருக்கக்கூடியவன் கொண்டு வந்தான்னா அந்த முட்டாள் ஒரே அடியா தடைச்சிடுவான். அது நம்முடைய மனித இனத்தினுடைய துர்பாகியம். இன்னொன்று என்னன்னா, அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அறிவாளிகள் தான் சட்டங்களை எழுதனா, அரசியல் முறைகள் எல்லாம் எழுதனா, வேதங்கள் எழுதனா, எல்லாம் எழுதனா. அதை நிர்வாகம் செய்கிற போது கொஞ்சம் கொஞ்சமா கழுத தேஞ்சி கட்டெரும்பாச்சின்னுட்டு முட்டாள்களாண்ட வந்திருக்குது இப்போ. அப்போ உயர்ந்த ஒரு பொருள் சாதாரண மக்களாண்ட இருந்தா அவன் தேவைக்கு தகுந்தவாறு திருப்பி 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 அந்த மாதிரியான நிலையில இருக்கிறதுனால இதுல இருந்து நாம் எப்படி வாழணும் என்று தெரிந்து கொள்றதுக்காக பார்க்கிற போது இந்த மதங்கள்ல உள்ள வேறுபாடுகள் எல்லாம் என்னன்னு பார்க்கணும். கடவுளுக்கு பேரை சொல்றான். ரெண்டாவது அந்த மதத்துக்கு ஒரு பேரை வைக்கிறான். மதத்துக்கு பேர் வச்சுக்கிட்டோம்னா மதத்துக்கு பேரே கிடையாது. மதம் என்ன, இறைநிலையை உணர்றது, அறநெறியில வாழ்றது, இதுதான் மதங்கள். அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் வந்த எல்லா மதங்களுக்கும் அடிப்படை கருத்து என்ன, இறை உணர்வு, அறநெறி. இந்த ரெண்டு தானே. அதுக்கு சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் கோத்தது அவங்கவுங்க செய்தது இருக்கட்டும், இந்த இரண்டு தான் எல்லா மதங்களுக்கும். அதை ஒத்து பார்த்தோம்னா இப்ப எந்த வழியிலையும் ஒரு மனிதன் கும்பிடுறான்னு வச்சுங்க, ஒரு காடன் மாடன் அல்லது அந்த தேவி கங்கம்மா அப்படி எதுவா இருந்தாலும் அவன் மனதால அதை வடிவமைத்து தானே கும்பிடுறான். அப்ப கும்பிடுற போது அவனுடைய அறிவைத்தான் கும்பிடுறானே தவிர வேற ஒரு பொருளும் வணக்கத்துக்குரியது உலகத்துல இல்லவே இல்லை, எந்த மதத்துல. இப்போ அகண்டாகாரமான பொருளே என்று நினைச்சான்னு வச்சுங்க, அவனுடைய அறிவை தான் அகண்டாகாரமாக்கி வணங்குறான். அது இல்ல இந்த மாதிரியான கன்னியம்மா அன்னிட்டு ஒரு சிலையை வச்சு வணங்குறான்னு சொன்னாலும் அவனுடைய அறிவை தான் அது வாங்கி வளர்க்கிறான். அப்ப யார் எந்த வடிவத்துல எந்த குணத்துல வழங்கினாலும் அவனுடைய அறிவைத்தான் வணங்குறான். ஆகையினால அறிவை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பை நாம் கொடுக்க வேண்டியது நம்ம வேலை. அதுதான் அறிவு கோயில்ன்ட்டு அந்தந்த கடவுளுக்கு பல கோயில்கள் கட்டின மாதிரி அறிவுக்கு அறிவை அறிவதற்காகவே செய்யக்கூடிய பயிற்சிக்கு ஒரு கோயில் வேணும் என்ற அடிப்படையில தான் நம்ம அறிவு கோயிலை நாம் இங்கே ஏற்படுத்திருக்கோம். இங்க அந்த அறிவு எங்க இருந்து எப்படி செயல்படுது மனமாக, அந்த மனதிலேயே அடங்கி அறிவை அறிந்து அந்த இடத்துல அறிகிற போது இதேதான் எங்கும் உள்ளது, எல்லாவற்றுக்கும் உள்ளது. ஆகவே ஒருவருக்கு ஒருவர் ஒத்துமையாக வாழணும் என்ற எண்ணம் கொண்டு வர்றதுக்கு இப்ப எதிர்காலத்துல எல்லாருமே அறிவையும் அறியணும். அறிவை அறிந்த பிறகு அந்த அறிவை தான் இறைவனாகவும் இருக்கிறது என்றதையும் அறிகிறதுக்கு இந்த காந்த தத்துவமா நல்ல வெட்ட வெளிச்சமா நல்ல திறமையாக எல்லாருக்கும் உணர்த்தி வைக்கும். ஆனாலும் கொஞ்சம் போக போக சிந்தனை செய்யணும். ஏன்னா நாம பழகிய பழக்கத்தினால எந்த எந்த கடவுளும் எந்த குணமும் நாம் நினைச்சு இருந்தோமோ அதுவே தான் அடிக்கடிக்கு நிற்கும். அது பாட்டுக்கு அதுவும் இருக்க வேண்டியதுதான். அதுக்கு மேலான உண்மையான கடவுள் எது என்று உட்பொருளை உணர்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் இருப்பதனால அந்த பொருளையும் உணரணும். உணர்ந்துட்ட பிறகு இது தானாக இதெல்லாம் அந்தந்த கால தேவைக்காக ஏற்பட்டது, அது பாட்டுக்கு அது வளர்ச்சி பெற்ற வரைக்கும் சரி, இனிமே தேவையான வரைக்கும் இருக்கும், அது தானாகவே சரியாயிடும். அது இல்லை என் வேலை. என் வேலை இந்த அறிவை இறைவனே அறிவாக இருக்கான், எல்லாருக்குள்ளவும் இருக்கான் என்பதை கற்றுக் கொடுக்கறது தான் என்ற அளவுக்கு இப்ப இதுக்கு எல்லா மதங்களும் இந்த இடத்துல வேறுபாடு இல்லாத கடவுள் என்றது அருவமான எங்கு நிறைந்த சுத்தவெளி, அதனுடைய நுண்ணிய இயக்கம்னா சக்தியாகி அதனுடைய அலைதான் காந்தமாகி பிரபஞ்சம் முழுவதும் நடந்து வருது. அதுதான் மனதுல மனமாக இருக்கிற போது அலையாகவும் அறிவாக இருக்கிற போது நிலையாகவும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டாங்கன்னு வச்சுங்க, 4-5 தலைமுறை 10 தலைமுறை கூட போட்டோம். அப்படி உணர்ந்து கொண்டா அந்த உணர்ந்து கொள்ற போது அந்த மனிதன் யாரு, நான் யாரு, அந்த ஜீவன் யாரு, நான் யாரு, ஒருவனேதான் வந்த பிரிவுல இந்த முனையில இப்படி வேறுபட்டிருக்கிறோம், அந்த அடியில எல்லாம் ஒன்றுபட்டிருக்கிறோம் என்ற உணர்வு வரும் வரையில இந்த குழப்பங்கள் எல்லாம் இருக்கும். ஆகையினால இது எல்லாரும் எல்லா மதத்துல உள்ளவர்களும்
ஒன்று சேருங்கள் என்று நாம் சொல்றதுக்கு ஒரு இயக்கம் வேணும் இல்லையா? அதுதான் வேர்ல்ட் ஆர்டர் ஆஃப் ஹோலிஸ்டிக் யூனிட்டி என்றதை ஏற்படுத்தி லாஸ் ஏஞ்சலஸ்ல 2 வருஷத்துக்கு முன்னதாகவே அங்கு ஒரு நிலையத்தை ஏற்படுத்தி அந்த நாட்டு சட்டப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கெல்லாம் இன்கம் டேக்ஸ் விதிவிலக்கு இவைகளெல்லாம் வாங்கியிருக்காங்க. எனவே அதனுடைய கிளையாக இங்க வேணுமே இந்த நாட்டில் வந்தபோது நம்ம நாட்டிலையும் அந்தந்த இடத்துல ஒவ்வொன்று வச்சு நடந்துட்டு வருது. கும்பகோணத்திலையும் அது நடக்குது. என்னுடைய எண்ணம் என்னன்னா, கும்பகோணத்துல இந்த அத்வைத பிலாசபிய உலகத்துக்கு கொண்டு வந்து மனிதனுக்கு உணர்த்த ஒரு மகான் சங்கராச்சாரியார் தான். அவரை போல தெளிவாக, அதுக்கு முன்னே வேதம் இருந்தது, அந்த வேதத்தினுடைய உட்கருத்தை நல்ல மாதிரி மக்களுக்கு உணர செய்ததுல சங்கராச்சாரியாரை தவிர வேற ஒன்றும் யாரையும் நான் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட மகானுக்கு என்ன 32 வயசுல காலி. அதுவரையில என்ன ஜாதி பிரஷ்டம். அம்மாவை அடக்கம் செய்யறதுக்கு யாரும் ஒருத்தரும் வரல. அப்புறம் துண்டு துண்டா வெட்டி தானா எடுத்துட்டு போய் வச்சு தகனம் பண்ணக்கூடிய அளவுல அவருக்கு வந்த கஷ்டங்கள் இதெல்லாம் சரித்திரபூர்வமான உண்மைகள். அந்த மாதிரி மதவெறிக்கு உள்ளாக இருக்கக்கூடிய இந்த நாட்டுல ஒற்றுமையான மனப்பான்மை வரணும்னு சொன்னா அறிவை அறிந்து எல்லோரும் ஒன்றுதான் என்றதை உணர்ந்து கொண்டு அதாவது கீதை படிக்கிறான். நான் ஒளியாக இருக்கேன், எங்கு நீக்கமாக நிறைந்திருக்கேன், என்ன அறிந்து கொள்ள உள்ளவன் யாரோ அவனை நான் விட்டு நீங்குவதில்லை, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை என்பது அந்த ஒரு வாக்கியத்தினுடைய விளக்கம் தான் எல்லாம். ஆனா அதை படித்து கொண்டு பார்த்தோம்னா நம்ம காந்த தத்துவத்தில் நீங்க படிக்கிற போது அதனுடைய கீதையினுடைய விரிவுரையாகவே இருக்கும். அதை உண்மையாகவே உணர்றதுக்கு தவம் இல்லைன்னா உணரவும் முடியாது. அப்போ தவத்தின் மூலமாக ஒடுங்கி நின்று உணர்ந்து தெளிந்து இப்படி சில தலைமுறைகள்ல அறிவு வந்த பிறகுதான் இந்த தேவையில்லாதெல்லாம் தானாக மாறணுமே தவிர தேவையில்லாத மாற்றணும் என்ற போது அது புரட்சி. அதனால்தான் குழுவாக சேர்ந்து கொண்டு ஒரு சமுதாயத்தை மாற்றணும் என்ற ஒரு செயல் திட்டத்தோட வர்ற போது அதுக்கு புரட்சின்னு பேரு. நாம் அப்படி முடியாதுன்னு இருந்து எல்லாரும் அவரவர்களாக மாறணும், அதுக்குரிய சூழ்நிலையும் அறிவியும் தான் கொடுக்கணும்னு வர்றபோது இது திரட்சி நிலைன்னு சொல்றோம். திரட்சி முயற்சி, எல்லாரும் ஒன்று சேரணும் என்ற அளவில் அந்த இதுல இந்த சமயத்துக்கு ஒரு பேர் வேணுமே இல்லையோ? ஏற்கனவே சைவ சமயம், சாக்த சமயம், வைணவ சமயம், சௌர சமயம், விநாயகர் அதாவது காணபத்தியம், கௌமார சமயம்னா 6 சமயம் வந்தாச்சு. அவங்க சண்டை போட தான் தெரியுமே தவிர அது தப்பு இது தப்பு இது எப்படி இல்லாததான் பிடிச்சுக்கிட்டு ஆமா சண்முகம்னா 6 தலை, சரி 6 தலைன்னா அப்ப கை எத்தனை இருக்கணும்? 6 12 இருக்கணும். அதோட தான் இந்த 12 எங்க நிற்கும்? இது இந்த சிற்பிகளுடைய ஒரு அறிவு. இவங்க எல்லாரையும் மீண்டு அந்த ஒரு உடம்புலயே 6 தலையும் ஓட்ட வச்சிடும். அந்த 12 கையும் 12 ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கான். அது அவனுடைய இது. ஆனாலும் ஒரு மகான் நம்ம நாட்டுல கொஞ்ச காலத்துக்கு முன்ன தோன்றி திருப்புகழ் எழுதிய மகான் பேரு அருணகிரிநாதர். அவர் எல்லாவற்றையும் இந்த காந்தனை பற்றிய சண்முகத்தை பற்றிய படிச்சுட்டே சண்முகம் ஆறுமுகம் தான் எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் எழுதுறாங்க. ஆனா எனக்கு ஒன்றும் விளங்கலையேன்னு ஒரு பாட்டுல சொல்றாரு. அந்த கவி எல்லாருக்கும் தெரியும். ஏறு மயில் ஏறி விளை ஆடு முகம் ஒன்று. அந்த கதையை பார்த்தோம்னா மயிலேறி வந்தான்னு சொல்ற போது ஒரு முகம் தான் இருக்குது. ஈசனோட ஞான மொழி அவருக்கே ஞானம் கற்பிச்சாங்கன்னு சொன்னாங்களே, அப்ப கூட ஒரு முகம் தான் இருந்திருக்குது. கூறுமடியார்கள் வீணை தீர்த்த முகம் ஒன்று, அங்கேயும் ஒண்ணுதான். குன்றுருகள் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபட சூரனை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று. எங்கேயுமே ஒரு முகத்தை தான் நான் பார்க்கிறேன். 6 முகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அவன். அவர் என்னண்ட வந்திருக்கணும். அவர் காலத்துல நான் இல்லை.
ஆகவே அவர் அறிய முடியாத வேண்டி இருந்த ஆறுமுகத்தினுடைய பெருமையை தான் இப்ப நான் விளக்குறேன். அந்த ஆறுமுகமானது உருவம், ஒளி, ஒலி, சுவை, மனம், மனம் இந்த ஆறுமுகம்தான் பிரபஞ்ச இயக்கத்துல முக்கியமானது. இதுக்கு காரணமான பொருள் இருப்பு நிலையாக உள்ள சிவமும் அதுல இருந்து எழுச்சி நிலை பெற்ற சக்தி அலையும், இது இரண்டும் தான் காந்த சக்தியாகி இந்த பிரபஞ்ச நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நடத்தி வருகிறது. இதை உணர்ந்து இந்த தத்துவத்தின் கீழே இதை விஞ்ஞானிகளுக்கு யூனிஃபைட் ஃபோர்ஸ்ன்னு கொடுக்குறேன். நம்ம வேதாந்திகளுக்கெல்லாம் இது பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு தத்துவம்னு சொல்லி இப்ப விளக்கிட்டு வர்றேன். ஓரளவுல கொஞ்சம் திகைக்கிறாங்க, இன்னொரு சாரார் அதை வெறுக்கிறாங்க கூட. ஏன்னா நீங்க இன்னும் இவ்வளவு வெட்ட வெளிச்சமாக்கிட்டீங்களே, யார் என்ன அந்த கடவுளை பத்தி என்ன மதிப்பாங்க? என்ன கடவுளை பத்தி என்ன மதிக்கிறது? இப்போ இது நான் மதிப்பா கெடுத்துடுறேன். அந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு எல்லாம் இருக்குது. ஆனா நாலாவட்டத்துல உண்மை நிலையே நாடி போற போது ஆனா அந்த காலத்துல என்னன்னா ஒரு தகவலாக ஒரு பிரச்சாரம் வரான், ஒரு கருத்தை அடிப்படையாக வச்சு போதிக்கிறான், அவனை க்ளோஸ் பண்ணிட்டா சரி, அதோட அந்த மாதிரி நின்று போச்சு. சாக்ரட்டிஸ் என்ன சொன்னாரு? இதெல்லாம் இல்லை, நீங்க சொல்றதெல்லாம் தெய்வம் இல்லை, உண்மையான கடவுள் ஒரு இது இப்படித்தான், அதனால இதெல்லாம் பொய்ன்னு சொல்லி அதை இளைஞர்களுக்கு அதை போதனை பண்ணாரு. இவ்வளவுதான் செய்தான். கடைசியில சாவர வரைக்கும் விஷத்தை குடித்து சாவணும்னு தானே வச்சாங்க. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அதே போலதான் நடந்து போச்சு உண்மை. அதனால இது தவறு அது தவறுன்னு சொல்லாதையே எது சரியோ அதை விருத்தி செய்து அதை விளங்க வைக்கிறது என்ற ஒரு நுட்பமான பாணியை, ஒரு புதிய பானையை நாம வளர்த்துக்கொண்டோம். அதனால யார் பேர்லையும் நீங்க கூட பேசும்போது ஒரு சிறப்பாகவும் உயர்வாகவும் தத்துவத்தை பேசலாம், தவத்தை பத்தி பேசலாமே தவிர அவர்கள் பின்பற்றக்கூடிய மதத்தையோ சடங்குகளையோ பற்றி குறைத்து பேசவே வேண்டாம். அதுல ஒரு வெறுப்புணர்ச்சியும் சண்டையும் சச்சரவும் தான் வருமே தவிர ஒன்றும் பயன் இல்லை. அதனால அதை கொஞ்சம் நினைவு வச்சுங்க. இப்போ நீங்க கணவன் அல்லது மனைவி இந்த மன்றத்தில் சேர்ந்து அறிவு வழக்கம் நல்லா பெற்றிருக்காங்க. இன்னொரு சாராரு, அதாவது அடுத்த தன்னுடைய வாழ்க்கை துணைவர் வேறு வழியில போற போது ரொம்ப குறைவா தெரியுது, அறிவுக்கே குறைவா இருக்குது, சூப்பர்டிஷியஸ் பிலீவ் அந்த மாதிரி இருக்குனாலும் நீ இந்த மாதிரி சொல்ற, உனக்கு அறிவே இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா போச்சு. அதை விட சரி ஒரு தேங்காய் வேணுமா, இந்த 2 ஏன் விளைவு பாருங்க. ஒரு தேங்காய் உடைச்சா அதாவது ஒரு முடிதான் வீட்டுக்கு வரப்போகுது. 2 உடைச்சா 2 முடி வரட்டுமே, அந்த அளவு லாபம் தானே. அந்த அளவுல தான் இருக்கணுமே தவிர இது திருத்தம்னு சொல்றது அடியோட குற்றத்தை எடுத்து சொல்லி திருத்தவே முடியாது உலகத்தை. அதை தெரிந்து கொண்டா நாம நுட்பமாகவும் எல்லாருக்கும் எவ்வளவு தூரம் விளக்கம் கொடுக்க முடியுமோ தெரிந்தவரும் செய்துட்டு, எங்களுக்கு தான் தெரியும், எங்களுடைய சங்கம் தான் உயர்வு, நாங்க போறதா பாததான் நல்லதுன்னா அங்கேயும் இதே ஈகோ தான் பிறரை வெறுப்படைய செய்யும் என்பதை கூறி, இந்த வெறுப்படைய செய்யாத மனிதனை மதிக்கணும். கடவுளை கூட நீங்க கடவுளை மதிக்கணும்னா, கடவுள் இப்ப சரியானபடி ஒரு மொழி வழியில சொல்லணும்னா வித் சோபிஸ்டிகேட்டட் மெக்கானிசம் இஸ் ரெப்ரசன்டிங் ஆஸ் மேன். அதாவது பல விஞ்ஞான இணைப்புகளாக கூடிய ஒரு உடல் அமைப்போட வந்த மனிதனாகத்தான் உயர்ந்த சிறப்பாற்றலாக இருக்கக்கூடியவள் கடவுள் என்ற போது திருமூலர் என்ன சொல்றாரு? படமாட கோயில் பகவர்கொன்றீவாயேல் நடமாடும் கோயில் நம்பர்க்கு நட்டமே. படமாட கோயில்னா அதாவது பல மாடங்கள் அமைச்ச கோபுரங்கள் இருக்குல்ல, அதை உடைய கோயிலே, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கடவுளுக்குன்னு நினைச்சு நீ என்ன செய்தாலும் சரி அது உனக்கு நஷ்டம்தான். படமாட கோயில் பகவர்கொன்றீவாயேல் நடமாடும் கோயில் நம்பர்க்கு நட்டமே. நடமாடும் கோயில் நம்பர்கொன்றீவாயேல் படமாட கோயில் பகவர்க்கு ஏற்குமே. அந்த மாதிரி நடமாடும் கோயிலாக உள்ள மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மை
அதுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய இறைவனே இருக்கிறதுனால அவன் அடையிற மகிழ்ச்சியும் திருப்தியும் எல்லா, அதாவது கடவுளுக்கு ஏற்பாக இருக்கும் சொல்றாரு. அதை எழுதிட்டு இன்னொரு இடத்துல அதுக்கு விளக்கமாக இன்னொரு இடத்துல எழுதுறாரு, புண்ணியம் செய்வோர்க்கு பூ உண்டு நீருண்டு, அண்ணல் அது கண்டு அருள் புரிவான் சொல்றாரு. இத பக்தி மார்க்கத்துல உள்ள ஒரு 2 பேர் பெரிய ஆளுங்க அதுக்கு வியாக்கியானம் எழுதியிருக்காங்க கல்கியில ஒரு காலத்துல. என்ன புண்ணியம் செய்யணும்னு சொன்னா, பூ இருக்குது, மரத்துல பூத்த பூ இருக்குது, தண்ணி இருக்குது, இந்த தண்ணியை கொட்டி தலையில சுவாமிக்கு அந்த பூவை போட்டு வந்தா அந்த புண்ணியம் நீ செய்த பாவமெல்லாம் விலகிவிடும் சொல்றான். அவர் சொல்றது புண்ணியன்றது மனித உயிருக்கு செய்யக்கூடிய எல்லாத்துலயும் உணவளிப்பத்தான். அந்த உணவு உற்பத்தி பண்றதுக்கு பூமி இருக்குது, தண்ணி இருக்குது. புண்ணியம் செய்வோருக்கு பூ உண்டு நீர் உண்டு. நீ அதை 2ஐயும் சேர்த்தீங்கன்னா உனக்கு அண்ணல் அது கண்டு அருள் புரிவான். இது எல்லா புண்ணியத்தும் வசதின்னு மேலானதுன்னு சொல்றாரு. சொல்லிட்டுதான் படமாட கோயில் பகவர்க்கு அந்த கவி சொல்றாரு. மக்கள் இப்படி திருப்பி கொள்றாங்க. அவங்களால போய் தப்பு நீங்க சொல்றதுன்னு சொல்ல முடியுமா? அது எந்த பக்கமாயிலும் இடிக்கும். எனவே அந்த மாதிரி சமுதாயத்துல வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. நாம் செய்யத்தான் சரியாக இருந்த போதிலும் கூட அதை இன்னொருத்தருக்கு சொல்லவே கூடாது, எடுத்துக்காட்டவே கூடாது. அவர்கள் விரும்பியவர்களுக்குத்தான் இந்த உணர்வை பற்றியும் உலக சமுதாய சேவா சங்கத்தை பற்றியும் இருக்கணுமே தவிர, விரும்பாதவர்கள் சொல்ற போது எதிர்ப்பும் அலட்சியம் தான் உண்டாகும். எனவே ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் பேசுற பேச்சில இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் வச்சுக்கணும். நீங்க பாத்தீங்களா, என்னுடைய பேச்சில ஒருத்தருக்கும் மனம் புண்படாத அதே நேரத்துல அறிவுக்கு உணர்வை கொடுக்கறது தான் என்னுடைய இது. இதையே நீங்க ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா இந்த கூட்டம் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு இவங்க தான் பேச்சுன்னு சொல்றாங்கயா, ஆமா, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால அத கொஞ்சம் கொஞ்சமாதான், நல்லதாக இருந்தாலும் கொஞ்சமாதான் வளர விடணும் என்று கூறி இந்த உலக சமயத்தின் பெருமையை உங்களுக்கு எடுத்துக்காட்டி, இந்த மாதிரியான எல்லாரும் ஒன்று என்று எண்ணி உண்மையான இறைநிலையை கண்டு அற உணர்வையும் பெற்று உலகில வாழ்வதற்கு உரிய ஒரு சமயம் வேண்டுமா வேண்டாமா? அந்த சமயத்துக்கு பேர் தான் உலக சமயம். அந்த சமயம்தான் நாம் பின்பற்றி நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயம் என்று கூறி, இந்த இனி வருங்காலத்துல ஒரு அரசியல்ல ஓட்டு போடுறதுக்காக திருத்துறாங்க பாருங்க, தாழ் திருத்துறாங்களே, அதுல ஸ்டாட்டிஸ்டிக் எடுப்பாங்க. நீ என்ன மதம்னுட்டு, என்ன மதம்னு நீங்க சொல்லுவீங்க. இப்போ தைரியமா சொல்லணும், உலக பொது அருள் நெறி சமயம். அதனால ஒண்ணு எந்த மதத்துக்கு வித்தியாசம் இல்லையே, அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ மேல்நாட்டிலேயே எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, யாரோ ஸ்டாட்டிஸ்டிக் கேட்டாங்களா ஒரு ஆளை. அவன் தெற்கு பக்கம், அதாவது யுஎஸ்ஏல தெற்கு பகுதியை சேர்ந்தவங்க. அவரு சொன்னாராம், என்ன கத்தோலிக்கா அல்லது நாங்க ஸ்கை ரிலிஜியன் சொன்னாராம். ஐ பிலாங் டு ஸ்கை ரிலிஜியன். அப்படி ஒரு ரிலிஜியன்? ஆமா இருக்கு. அப்ப அவன் என்ன கேட்டதுக்கு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தாராம். இந்த மாதிரி பல இடங்கள்ல வரக்கூடிய நிகழ்ச்சிகள்லையும் ஸ்கை ரிலிஜனை பத்தி விளக்குற போது உண்மையாகவே எனக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நியூயார்க்ல ஒரு இடத்துல இருக்கிற வின்சர் என்ற இடத்துல இந்த மோமின்னுட்டு கிறிஸ்தவர்கள்ல ரொம்ப பக்தியும் அதையே பரப்பணுன்றதும் உடைய எண்ணம் உடையவர்கள், நல்ல அறிவாளிகள். அவங்கள யார் வந்தாலும் அந்த மதத்தை பத்தி பேசி எல்லாத்தையும் இறக்கிட்டு கிறிஸ்தவ மதம் ஒண்ணுதான் உயர்வுன்றத நிரூபணம் செய்துட்டு வெற்றி கண்ட மாதிரி சந்தோஷமா போவாங்க. அந்த மாதிரியான ஆளுங்கள் 4 பேர் நான் வந்திருக்கிறேன்னு தெரிஞ்சுட்டு அந்த நியூ வின்சர் என்ற இடத்துல வந்தாங்க. வந்த உடனே வாங்கன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடியே டெலிஃபோன் வந்துடுது. என்னங்க நீங்க இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்களா, ரொம்ப நமஸ்காரம், உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன், நீங்க நல்ல சேவை செய்துட்டு வரீங்க, ரொம்ப
பெருமையாக பேசிகிட்டே வந்தாங்க. சரி, கடைசியில் என்ன பண்ணா, நீங்கள் பைபிள் படிச்சிருக்கீங்களான்னு. நான் பைபிள் படிக்கலைங்க, ஐ நோ வாட் இஸ் த கண்டென்ட் இன் த பைபிள்னு சொன்னேன். ஓ, என்ன சொல்ல முடியுமா? எந்த பைபிளும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பைபிள் எல்லாம் ஒரு மதத்தை பற்றி பேசுறது, இறை உணர்வும் அற உணர்வும் பற்றி கூறுவது தான் அது. அது அந்தந்த காலத்தில் இடத்துக்கு தகுந்தவாறு உடை, வணக்க முறை, உணவு முறை, இவைகளை தான் வித்தியாசம் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா மனிதன் மனிதனாக இருந்து மனிதனை மனிதன் நேசிக்கணுன்றது தான் இருக்கும்னு சொன்னேன். அப்படிங்களா? சரி, அப்போ we are very happy in meeting you. Let us go. நம்ம நாட்டு வழக்கப்படி நீங்க போய் வாங்கன்னு சொன்னேன். அவங்கெல்லாம் போங்கன்னு சொல்லுவாங்க, நீங்க போய் வாங்க. அந்த மாதிரியில இந்த நுணுக்கத்தோட தான் நாம எப்பொழுதுமே அடக்கமா இருக்கணும். அந்த அடக்கம் இல்லாத முனைப்பு இருந்ததுன்னு வச்சுங்க, அந்த முனைப்பு மழுங்குற வரைக்கும் சமுதாயமாயிலும் மட்டம் தட்டிட்டு இருக்கோம், இயற்கையாயிலும் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கு. யார் இடத்துல தன்முனைப்பு எழுந்தாலும் அந்த முனைப்பை சமுதாயம் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா இயற்கையே மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கும். அதனால அந்த முனைப்பு அடங்கணும் என்றதை பெரியவங்களெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடக்கம் அமர் அருள் உய்க்கும் வள்ளுவர் கூட சொன்னதுதான். அடக்கம் அமர்னா அமர் அருள், அதாவது தெய்வத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அந்த அர்த்தமே அமர் அருள் உய்க்கும், அடங்காமை ஆர் இருள் உய்த்துவிடும். எனவே எல்லாம் அடக்கமாக இருக்கணும்னா எல்லாம் வல்ல இறைநிலையை உணர்ற போது இந்த உடலும் இந்த உயிரும் எம்மாத்திரம். எத்தனையோ கோடி மக்களை எண்ணி பார்க்கிற போது நான் எம்மாத்திரம். அந்த அளவுல அடங்கி நான் எங்க இருக்கேன், நான் என்ன செய்யணும், எனக்கு என்ன வேணும்ன்றது தெரிஞ்சு நல்ல முறையில வாழ்ந்து எல்லாரும் சீரோடு சிறப்போடு வாழணும். இந்த காந்த தத்துவத்துல எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு தகுந்த விளைவு வருதுன்னு தெரிஞ்சுக்கிற போது அந்த விளைவு உருவம், அழுத்தம், ஒளி, சுவை, மனம் இவைகளாக வரப்போது இறைவனே தான் காந்த ஆற்றல் மூலமாக ஒளியா சுவையா மனமாக வந்து எனக்கு இன்பமோ துன்பமோ தருகிறான் என்றதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டா எந்த செயலை எந்த முறையில செய்யலாம், எது அளவோட முறையோட செய்யலாம் என்றதை தெரிந்து கொள்றோம் பாருங்க. இப்படி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தெளிவும் அதுக்கு தகுந்தவாறு வாழ்க்கை வளமாக அமைச்சு கொள்றதுன்னா கர்மயோகம். கர்மம் என்றால் வேண, யோகம் என்றால் இறைநிலையை உணர்ந்து அதுக்கு ஒட்டி வாழக்கூடிய அறிவும் பயிற்சியும் வாழ்க்கையும் தான் கர்மயோகம் என்று சொல்லி இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.